படம் வந்து ஒரு நல்ல மெசேஜ் தான் சொல்ல வருது. கரை வந்து இது 90s நடக்கிற ஒரு கதை. அந்த காலத்தில் வந்து இந்த பேங்க்காரங்களாம் வந்து படிக்காத ஏழை மக்களை வந்து ஏமாற்றி லோன் கொடுத்துட்டு வாங்கிக்குவாங்க, எல்லாம் ஃப்ரீ தாங்க அப்படிம்பாங்க. மக்களும் சரி ஓகே ஃப்ரீ தானே தராங்கன்னு சொல்லிட்டு ஏமாந்து லோன் வாங்கிடுவாங்க. அவங்களால கட்ட முடியாமல் ஜப்தி ஆகுறது அப்படி இப்படி ஒரு நல்ல விஷயத்தை தான் காமிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இந்த விஷயத்த சரி பண்றதுக்கு ஹீரோ என்ன முயற்சி பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு படத்தை இவ்வளவு பெரிய படமா எடுத்துட்டு போகாம கொஞ்சம் பிரிஸ்கா காமிச்சு தான் நல்லா இருந்திருக்கும். ஒரு சில சீன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு, நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா பிரில்லியண்டா எடுத்துட்டு போயிருக்காரு. பட் இருந்தாலும் பல சீன்ஸ் வந்து லாஜிக்கே இல்லாத மாதிரி இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள், ஒரே ஒரு துப்பாக்கி ஒரே ஒரு குண்டு, இதை வச்சு ஒரு 10 பேங்கை வந்து ஹீரோ வந்து மிரட்டி கொள்ளடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. பட் அது எப்படி லாஜிக் இடிக்குங்கிறது பயங்கரமா மைண்ட்ல உடச்சிக்கிட்டு தான் இருக்கு. போலீஸும் வந்து போலீஸ்னு பாத்தீங்கன்னா சுராஜும் சரி ஜெயராமும் சரி ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. KS ரவிக்குமார் சார் கொஞ்ச நேரம் வந்தாலும் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. மமிதா ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருக்காங்க, ஒரு கிராமத்து ரோல் புதுசா பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் பெட்டரா நல்லாவே பண்ணியிருக்காங்க சொல்லலாம். இந்த படத்தை ஒன்று கொஞ்சம் பிரிஸ்கா பண்ணி அந்த லாஜிக் விஷயங்கள்ல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தா இந்த படம் சூப்பரா இருந்திருக்கும். ஸோ இந்த லாஜிக் பிரச்சனைகள் இருக்கிறதுனால இந்த படத்துக்கு ஒரு மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வர நிறைய சான்ஸ் இருக்கு. படம் நல்லா இருக்குண்ணா, எல்லாருமே பார்க்கலாம். ஜென்சிக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியல, ஆனால் மீதி எல்லாருமே ஃபேமிலியாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. ட்ரைலர் பார்க்கும்போது இந்த கர்ணன் ஷேட் இருக்க மாதிரி இருக்கு. கர்ணன் ஷேட் இருக்குமா, அப்படிதான் இருக்கா படம்? அப்படிலாம் எதுவுமே இல்லை, நல்லா இருக்கு. வில்லேஜ் சைடில் அவர் அதே மாதிரி கேரக்டர் பண்ணுறதுனால எல்லா மூவியும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லாத்துலேயுமே அந்த வில்லேஜ் சைடு அந்த சைடில் வர மாதிரி இப்போ ரீசெண்டாக எல்லா படமுமே அப்படி தானே பண்ணுறாரு அவர். அதனால ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. பட் ஆனால் ஸ்டோரிலாம் புதுசாக தான் இருக்கு, நல்லா இருக்கு. ஸ்டோரி வந்து வில்லேஜ் சைடில் இருக்கிறவங்க அந்த நிலம்லாம் வச்சிருக்கிறவங்க அதனால போய் லோனில் மாட்டிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டோரி. அது எல்லாருக்குமே செட் ஆகும். இப்போ எல்லாருமே EMI வாங்கிக்கிறாங்க, லோன் வாங்கிக்கிறாங்க அப்படின்றது இருக்குல்ல, அதை வச்சு ஒரு ஸ்டோரி எடுத்திருக்காங்க. ஓவரால் படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஜென்சிக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியல, ஃபேமிலியாக வந்து எல்லாருமே பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஆமா, 2 hours லென்த்தா தான் போகுது, ரொம்ப நேரம் போற மாதிரி தான் இருக்கு. பொறுமையா பார்க்கணும். கரை ஒரு குறையும் இல்லாம நல்லா எடுத்துருக்குறாங்கண்ணா. மக்கள் அந்த காலத்துல வாழ்க்கையில கரை செய்யறதுக்காக கரைசாமி அப்படின்ற மாதிரி நம்ம முன்னோர்கள் வச்சது. எவ்வளோ சாமிகள் நம்ம ரூரல் ஏரியாஸ்ல இருக்காங்க, மறைஞ்சு போகுது. இந்த மாதிரி சாமி பேர் டைட்டிலா வச்சா தமிழ்நாட்டில் இன்னும் நிறைய பேருக்கு புரியும், ஓ இந்த மாதிரிலாம் சாமிங்கள்லாம் இருந்திருக்கிறாங்கன்ட்டு. அதனால இது ரொம்ப வரவேற்கத்தக்க வேண்டிய படமா இருக்கு. ரொம்ப ப்ரியாட்டிக் ஃபிலிமு, பேங்க் ராபரி எல்லாத்தையும் பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த டைமில் எடுத்த படம்ன்றனால அப்படி தானே இருக்கும். உதாரணத்துக்கு இது வந்து கமல்